வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி வியட்நாமுக்கு விஜயம். பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை சட்டமா அதிபரிடம். கனேடிய பொது தேர்தலில் ஹரி ஆனந்தசங்கரி உட்பட 3 தமிழர்கள் வெற்றி. யாழ் ஜனாதிபதி மாளிகை பல்கலைக்கழக வசமாகுமா? யாழ்ப்பாணத்தில் மின்னல் தாக்கத்தினால் 19 பேர் பாதிப்பு. சில மாவட்டங்களுக்கு மின்னல் எச்சரிக்கை. சீனாவின் உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 22 பேர் பலி. LPL போட்டியில் ஜப்னா கிங்ஸ் மற்றும் கொலம்போ ஸ்ட்ரைகர்ஸ் அணிகளின் பங்குரிமை ரத்து. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் 3ஆம் தேதி வியட்நாமிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மே மாதம் 3ஆம் தேதி முதல் மே மாதம் 6ஆம் தேதி வரை வியட்நாமிற்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். இந்த பயணம் சர்வதேச வெசாக் தினத்தை அடிப்படையாக கொண்டது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச குறிப்பிட்டார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். இதன்போது பல புரிந்துணர்வு உடன்படிக்கைகளில் கையெழுத்திடப்பட உள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச குறிப்பிட்டார். இந்த உடன்படிக்கைகள் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கீகாரம் வழங்கப்பட்டதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அண்மையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட படலந்த வீடமைப்பு திட்டத்தில் சட்டவிரோதமான தடுப்பு முகாம்கள் மற்றும் சித்திரவதை முகாம்களை நிறுவுதல் மற்றும் நடத்தி செல்லல் குறித்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின்படி ஜனாதிபதி அலுவலகத்தினரால் சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கை தொடர்பில் அடுத்த கட்ட முன்னெடுப்புகளை மேற்கொள்ள அரசாங்கம் முடிவு செய்துள்ளதுடன் அதன்படி குறித்த அறிக்கை இன்று சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. 2025 கனேடிய பொது தேர்தலில் இலங்கை தமிழரான ஹரி ஆனந்தசங்கரி உட்பட 3 தமிழர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். 2025 கனேடிய பொது தேர்தலில் போட்டியிட்ட 6 தமிழ் வேட்பாளர்களில் இலங்கை தமிழரான ஹரி ஆனந்தசங்கரி உட்பட 3 வெற்றி பெற்றுள்ளனர். கனேடிய பொது தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் லிபரல் கட்சியின் சார்பில் 3, கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் 2, பசுமை கட்சியின் சார்பில் 1 என மொத்தம் 6 தமிழர்கள் வேட்பாளராக போட்டியிட்டனர். இவர்களில் லிபரல் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட 3 தமிழர்களும் வெற்றி பெற்றுள்ளனர். ஓக்வில்லே கிழக்கு தொகுதியில் அனிதா ஆனந்த், ஸ்காப்ரோச் தொகுதியில் ஹரி ஆனந்தசங்கரி, பிகரிங் புரூக்லின் தொகுதியில் ஜுனிதா நாதன் ஆகியோர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகியுள்ளனர். இதுவரை வெளியான உத்தியோகபூர்வ முடிவுகளின் அடிப்படையில் அனிதா ஆனந்த் 28,498 வாக்குகளையும், ஹரி ஆனந்தசங்கரி 33,164 வாக்குகளையும், ஜுனிதா நாதன் 24,951 வாக்குகளையும் பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகியுள்ளனர். இந்த தேர்தலில் அதிக ஆசனங்களை வெற்றி பெற்று லிபரல் கட்சி சிறுபான்மை ஆட்சி அமைத்துள்ள நிலையில் மீண்டும் அனிதா ஆனந்த், ஹரி ஆனந்தசங்கரி ஆகியோருக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை இந்த தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஜெபனேஷன் லியோனல் லோகநாதன், பசுமை கட்சியின் சார்பில் போட்டியிட்ட சருண் பால ரஞ்சன் ஆகியோர் தோல்வியடைந்துள்ளனர். யாழ் ஜனாதிபதி மாளிகையை பல்கலைக்கழகத்திற்கு பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது.
நாடளாவிய ரீதியில் ஜனாதிபதிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 9 சொகுசு மாளிகைகளில் 2 மாத்திரம் வைத்துக்கொண்டு ஏனைய மாளிகைகளை பொருளாதார ரீதியில் பயனுள்ள வகையில் பயன்படுத்துவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் கலாநிதி சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். இந்த மாளிகைகள் தொடர்பான தகவல்களை சேகரிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேற்படி ஜனாதிபதி மாளிகைகளை வாடகைக்கு பெற்றுக் கொள்வதற்காக பல்வேறு தரப்பிலிருந்தும் 10க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாகவும் அவை தொடர்பில் பரிசீலிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய யாழ்ப்பாணத்தில் காணப்படும் ஜனாதிபதி மாளிகை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உபயோகத்திற்கு பெற்றுக்கொள்வதற்காக வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் காணப்படும் ஜனாதிபதி மாளிகையை சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக ஈடுபடுத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மற்றும் கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளை மாத்திரம் விசேட உற்சவங்களுக்கு பயன்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் வெளிநாட்டு அரச தலைவர்கள் நாட்டுக்கு வருகை தரும் சந்தர்ப்பங்களில் அவர்களை வரவேற்பதற்கும் சந்திப்புகளை மேற்கொள்வதற்கும் அந்த ஜனாதிபதி மாளிகைகள் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ள அமைச்சர் கண்டி பெரகரா நிகழ்வுகளை சம்பிரதாயமாக நிறைவேற்றுவதற்காக கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகை அவசியம் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலக நிர்வாகத்தின் கீழ் கொழும்பு, கண்டி, நுவரெலியா, மகியங்கனை, அனுராதபுரம், கதிர்காமம், யாழ்ப்பாணம், எம்பிலிப்பிட்டி மற்றும் பெந்தோட்டை பிரதேசங்களில் ஜனாதிபதி மாளிகைகள் காணப்படுவதாகவும் கொழும்பு மற்றும் கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள் தவிர்ந்த ஏனைய ஜனாதிபதி மாளிகைகள் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படவில்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் மின்னல் தாக்கத்தினால் 19 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நாட்டின் சில பகுதிகளுக்கு மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 4 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். உடுவில், கோப்பாய், சாவகச்சேரி, மருதங்கேணி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பலத்த மின்னல் தொடர்பில் எச்சரிக்கை விடுத்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு இன்றிரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. கிழக்கு, ஊவா, மத்திய, வடமத்திய, வடக்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் பெய்ய அதிக வாய்ப்பு காணப்படுவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் மின்னலினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. மாமனிதர் தராகி சிவராமிற்கு மட்டக்களப்பில் இன்று நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது. சிரேஷ்ட ஊடகவியலாளர் மாமனிதர் தராகி சிவராமின் 20வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவு தூபியில் இன்று மாலை 4:30 அளவில் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டு ஊடக அமையம், மட்டக்களப்பு மாவட்டம் தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், கிழக்கிலங்கை செய்தியாளர் சங்கம் என்பன இணைந்து ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் ஊடகவியலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் இடம்பெற்றது. தராகி சிவராமின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து ஊடகவியலாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோரினால் ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பெருந்தோட்டத்துறைக்கு 2 புதிய சட்டங்களை தயார் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பெருந்தோட்டத்துறை மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் விடயதானத்திற்குரிய புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்தவும் மற்றும் தற்போதுள்ள சட்டங்களை திருத்தம் செய்யவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பெருந்தோட்டத்துறை மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் விடயதானத்திற்குரிய அரச கொள்கைகளின் முன்னுரிமைக்கமைய 2025ஆம் ஆண்டில் தற்போதுள்ள சட்டங்களை திருத்தம் செய்தல் மற்றும் புதிதாக சட்டங்களை தயாரிக்க வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கமைய கீழ்காணும் புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்தல் மற்றும் சட்டங்களை திருத்தம் செய்தல் 2025ஆம் ஆண்டின் அரசு சட்ட வரைவாக்க வேலை திட்டத்தில் உள்வாங்குவதற்காக பெருந்தோட்டத்துறை மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
1958 ஆண்டின் 2ஆம் இலக்க தேயிலை ரப்பர் மற்றும் தென்னந்தோட்டங்கள் சட்டத்தை திருத்தம் செய்தல். 2005ஆம் ஆண்டின் 19ஆம் இலக்க சௌமியமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த மன்ற சட்டத்தை திருத்தம் செய்தல். 2000 ஆண்டின் 47ஆம் இலக்க தேயிலை சக்தி நிதிய சட்டத்தை திருத்தம் செய்தல். 1957ஆம் ஆண்டின் 51ஆம் இலக்க தேயிலை கட்டுப்பாட்டு சட்டத்தை திருத்தம் செய்தல். 1956ஆம் ஆண்டின் 11ஆம் இலக்க இரப்பர் கட்டுப்பாட்டு சட்டத்தை திருத்தம் செய்தல். பெருந்தோட்ட முகாமித்துவ சட்டம் என புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தல். துருசவிய சங்கங்களின் அதிகாரங்களை ரப்பர் அபிவிருத்தி திணைக்களத்துக்கு ஒப்படைப்பதற்கான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தல். 1971ஆம் ஆண்டின் 46ஆம் இலக்க தெங்கு அபிவிருத்தி சட்டத்தை சமகால தேவைகளுக்கேற்ப புதிய ஒழுங்கு விதிகளை உள்வாங்கக்கூடிய வகையில் குறித்த சட்ட திருத்தம் செய்தல். 1975ஆம் ஆண்டின் 14ஆம் இலக்க தேயிலை சபை சட்டம் மற்றும் ஒழுங்கு விதிகள் தொடர்பான திருத்தங்களை மேற்கொள்ளல். கொழும்பு மாநகர சபைக்கு கொரிய அரசாங்கத்தின் உதவியுடன் புதிய திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் நிதியின் கீழ் கொழும்பு மாநகர சபைக்கு முழுமையான தானியங்கி வருவாய் உருவாக்கும் அமைப்பை நிறுவுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மதிப்பீட்டு வரி, உரிமை கட்டணம், வர்த்தக வரி மற்றும் முத்திரை வரி ஆகிய 4 முக்கிய ஆதாரங்களில் இருந்து கொழும்பு மாநகர சபை கணிசமான அளவு வருவாயை ஈட்டுகிறது. மேற்கூறிய 4 முக்கிய ஆதாரங்களின் தானியங்கி மயமாக்கல் மூலம் ஒட்டுமொத்த வருவாயை ஈட்டுவதை மேம்படுத்துவதற்காக கொழும்பு மாநகர சபை பொது நிர்வாக அமைச்சு, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மற்றும் வெளிவிவகாரத்துறை ஆகியவை இணைந்து கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்திற்கு கருத்துருவை சமர்ப்பித்துள்ளன. இந்த ஒப்பந்தத்திற்கான சட்டமா அதிபரிடமிருந்து அனுமதியையும் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சிடமிருந்து ஒப்பந்தத்தையும் பெற்றுள்ள கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் இந்த நோக்கத்திற்காக 8.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. அதன்படி கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் வழங்கிய நிதியை பயன்படுத்தி கொழும்பு மாநகர சபைக்கு தானியங்கி வருவாய் உருவாக்கும் முறையை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரவை முன்வைத்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. அரச வெசாக் பண்டிகையை இம்முறை நுவரெலியாவில் கொண்டாட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு 2569வது ஸ்ரீ பௌத்த வருடத்தின் அரச வெசாக் பண்டிகையை நுவரெலியாவில் நடத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அத்துடன் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் திகதி தொடக்கம் 16ஆம் திகதி வரை வெசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பௌத்த பிக்குமார் மற்றும் ஒட்டுமொத்த புத்த சாசன பேரவையின் ஆலோசனையின் பிரகாரம் புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சு, பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்பு மற்றும் பௌத்த விவகாரங்கள் திணைக்களமும் இணைந்து நுவரெலியா சர்வதேச பௌத்த நிலைய விகாரையில் நடாத்த தீர்மானித்துள்ளது. இவ்வாண்டு அரச வெசாக் மகோற்சவம் நற்குணங்கள் கொண்ட உன்னத நண்பர்களுடன் பழகுவோம் என்னும் துணைப்பொருளின் கீழ் நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் பல்வேறு பௌத்த மத நிகழ்ச்சி திட்டங்களை ஒழுங்கமைத்து நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தொடர்பான சர்வதேச செய்திகள். சீனாவின் உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 22 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். சீனாவின் வடக்கு நகரமான லியோனிங்கில் உள்ள உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 3 காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீ விபத்திற்கான காரணம் தொடர்பில் எந்தவொரு தகவலும் வெளியாகவில்லை என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. சீனாவில் ஊழியர்கள் பாதுகாப்பு அம்சங்களை புறக்கணிப்பதால் தொழில்துறை விபத்துகள் அடிக்கடி நிகழ்கின்றன. உரிய முறையில் பராமரிக்கப்படாத உட்கட்டமைப்பு, சட்டவிரோதமாக சேமிக்கப்படும் ரசாயனங்கள் மற்றும் தீ வெளியேறும் வழிகள் மற்றும் தீ தடுப்பு இன்மை போன்ற காரணங்களே இவ்வாறான விபத்துகளுக்கான காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. சீன எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கிய உற்பத்திகள்
தயாரிக்கப்படுவதாக சமூக ஊடகங்களில் வதந்திகள் பகிரப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாய்காட் சைனா என்றவாறு சீன தயாரிப்புகளை புறக்கணிக்கவும், நான் சீனாவை வெறுக்கின்றேன் போன்ற வாசகங்கள் அச்சிடப்பட்ட தொப்பிகள் மற்றும் டி ஷர்ட்டுகள் சீனாவில் உற்பத்தி செய்யப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான அரச எதிர்ப்பு சுலோகங்கள் ஏற்றுமதியாளர்களுக்கு சீன அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட விடயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இவ்வாறான பொருட்கள் சீனாவினால் உற்பத்தி செய்யப்பட்டு பெருமளவில் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ளன. அமெரிக்காவினால் அண்மையில் சீன உற்பத்திகளுக்கு 125% வரி விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இவ்வாறான பதிவுகள் பகிரப்பட்டுள்ளன. எனினும் சர்வதேச ஊடகங்களுக்கு தகவல் வழங்கியுள்ள சீன அரசாங்கம் இது முற்றுமுழுதான பொய் என கூறியுள்ளது. இந்த பதிவுகள் இந்திய இணையதள பாவனையாளர்களிடம் அதிகம் பகிரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சீன இந்திய எல்லை மோதலுக்கு மத்தியில் இந்தியாவின் சமீபத்திய தேசியவாதத்தையும் சீனாவிற்கு எதிரான எதிர்ப்பையும் இந்த விடயம் எதிரொலிக்கிறது என கூறப்படுகின்றது. தொடர்வன விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 48வது போட்டி இன்று நடைபெறுகின்றது. குறித்த போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் பலப்பரட்சி நடத்துகின்றன. டெல்லியில் இன்றிரவு 7:30 அளவில் இந்த போட்டி ஆரம்பமானது. இவ்விரு அணிகளும் இதுவரை 34 முறை நேருக்கு நேர் மோதியிருக்கின்றன. இதில் 15 போட்டிகளில் டெல்லியும் 18 போட்டிகளில் கொல்கத்தா அணியும் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. LPL போட்டியில் ஜஃப்னா கிங்ஸ் மற்றும் கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆகிய அணிகளின் பங்குரிமை முடிவுறுத்தப்பட்டுள்ளன. லங்கா பிரீமியர் லீக்கின் உரிமையாளராக இலங்கை கிரிக்கெட் LPLின் நிகழ்வு உரிமையாளரான IPG குழுமத்துடன் இணைந்து கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் மற்றும் யாழ்ப்பாண கிங்ஸ் அணிகளின் பங்குரிமை நிறுத்தப்பட்டதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லீக் தொடரின் ஆரம்பத்தில் ஏற்பட்ட ஒப்பந்தங்களின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட ஒப்பந்த கடமைகளை அந்தந்த உரிமையாளர்கள் நிறைவேற்ற தவறியதால் இந்த ஒப்பந்தங்கள் நீக்கப்பட்டதாக IPG குழுமம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு முறையாக தெரிவித்துள்ளது. மேற்கூறியவற்றின் விளைவாக எதிர்வரும் லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உரிமையாளர்கள் புதிய உரிமையின் கீழ் இடம்பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்வு உரிமையாளராக IPG குழுமம் LPL உரிமையாளர் அணிகள் மீதான பிரத்யேக உரிமைகளை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. அதற்கமைய அந்த உரிமையாளர்களின் உரிமைகளை ஆர்வமுள்ள தரப்பினருக்கு மாற்றுவதற்கும் அல்லது ஒதுக்குவதற்கும் அதிகாரம் காணப்படுகின்றது. இலங்கை கிரிக்கெட் மற்றும் IPG குழுமம் லங்கா பிரீமியர் லீக்கின் நேர்மை தரநிலைகள் மற்றும் வெற்றியை நிலைநிறுத்துவதில் உறுதியாக உள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி எனும் எமது யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.